அனைவருக்கும் வணக்கம். yield and profile context for 13th November. ஸோ ரெகுலராக கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸை நம்ம டெய்லி பேசிஸில் தர ஆரம்பிக்கிறோம். சம்டைம்ஸ் வீக்லி கான்டெக்ஸ்டாக கொடுக்குறோம். எதுக்காகனா மார்க்கெட் ப்ரொஃபைல் மூலிமா மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது. ஏன்னா நமக்கு நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துகிட்டே இருக்கும். நம்மள என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்படி தான் வந்து ஒரு பை என்ட்ரி எடுப்போம், அப்போ தான் வேறு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் போடும். அப்போ தான் ஏதாவது செல் என்ட்ரி எடுப்போம், அப்போ தான் எதாவது பாசிட்டிவ் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ நான் ஸோ டெக்னிக்கல் அலைன்மெண்ட்டுக்கும் மார்க்கெட்டோடைய அந்த சர்க்கம்டன்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அந்த இடத்துல மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம ஓகே என்ன தான் பாசிட்டிவ் நியூஸாக இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைலில் ஒரு எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் ஒத்துப்பேன். இல்லை என்ன தான் மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ற அந்த லெவலுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்டெக்ஸ்ட். ஸோ அதனால தான் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம என்ன சொல்கிறோன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் தி எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர். நம்ம எந்த டைப் ஆஃப் ட்ரேடராக வேணால் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற ட்ரேடராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி ட்ரேடராக இருக்கலாம். எந்த டைப் ஆஃப் ட்ரேடராக இருந்தாலும் நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதனால தான் ரிப்பீட்டடாக நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கோம். எஸ்பெஷலி எப்பப்பெல்லாம் வந்து இந்த லாஸ்ட் 1.5 இயருமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனான ஒரு மார்க்கெட்டில் தான் நம்ம போயிட்டுருக்கு. அப்போ அந்த பீரியடில் எல்லாமே வந்து இந்த கான்டெக்ஸ்டோடைய அந்த பர்டிகுலர் லெசன்ஸை பாருங்கள், சேவ் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் இப்போ எந்தெந்த பீரியட்லலாம் இருக்குன்னு பாருங்கள். கரெக்டான கான்டெக்ஸ்ட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து இந்த இது ஓகே. அகெயின் இப்போது நம்மளுடைய அந்த காம்போ ஆஃபர் வந்து பற்றி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. இப்போ இந்த காம்போ ஆஃபர் வந்து என்னென்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி லாஸ்ட்டு ஒரு 1.5 இயராக வந்து நிறைய பேர் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எண்ட் டு எண்டு அதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பேசிக் ட்ரேடர்லேருந்து எப்படி ஒரு பொசிஷனல் ட்ரேடராக அவங்கள வந்து ட்ரைன் பண்ணுறது, எப்படி அவங்க டீசன்ட் கேபிட்டலில் ஒரு பிஸ்னஸாக இதை எப்படி கொண்டு போகிறதுன்ற அதில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஸ்டில் அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கேட்கும்போது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய செட்டப் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸோடைய செட்டப் எல்லாமே எப்படி இருக்குன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஃபவுண்டேஷனை வச்சு தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அதை கொண்டு போகணுன்றது தான் எங்களுடைய அந்த ஏம். அப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் படிக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 months கிட்ட அவங்க வந்து செட்டில் டவுன் ஆக எடுக்குது. அப்படின்னும் போது நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கோர்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்காக தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அதை இப்போது காம்போ ஆஃபராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைலையும் ஆர்டர் ஃப்ளோவையும் காம்போ ஆஃபராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா 2025 நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் 2026 ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடருடைய டூவில் நல்லா இந்த 2 மாதம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம எஜுகேஷனாக இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயரில் மார்க்கெட் கரெக்டாக அலைன் ஆகும்போது நீங்கள் டெஃபினட்டாக கான்டெக்ஸ்ட் மூலிமா ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த காம்போ ஆஃபரை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் இதோடைய பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்னும் ஒரு சில வந்து இதுக்கு எதாவது ப்ரீ ஒர்க் எதாவது நாங்கள் முடிக்கணுமா, உங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எதாவது ப்ரீ ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். எஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு அதில் ப்ரொஃபைல் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த லேர்னிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு பேசிக்கான ஒரு எஜுகேஷன் நீங்கள் செட் பண்ணியிருக்கோம். இந்த எஜுகேஷனே வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5000 ப்ளஸில் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கிறது உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வரதுக்கான டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும். அப்போ இந்த ப்ரீ ஒர்க்கை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப்போ ஆர்டர் ஃப்ளோடைய ஒரு சில பேசிக் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சேனலில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே இந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு சில வீடியோஸில் வந்து ஆர்டர் ஃப்ளோ டீட்டெயில்டாக இருக்கும். அந்த ரெகுலராக கான்டெக்ஸ்ட்டில் நம்ம பண்ணிட்டோம். இப்போது நம்மளுடைய அந்த கான்டெக்ஸ்ட்டில் ரெகுலராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மந்த்லி வீக்லி அதெல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போது மந்த்லி ப்ரொஃபைலில் நீங்கள் நல்லா கவனிங்க என்ன நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் எங்கே தான் இருக்குது உங்களுக்கு
ப்ரைஸ் வந்து மந்த்லி ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி மார்க்கெட் எங்கே எந்த இடத்துல இருக்குது, செல்லர்ஸோடைய ஜோனில் தான் இப்போ ப்ரைஸ் இருக்குது. அப்போ இந்த செல்லர்ஸோட ஜோனில் இங்கே நமக்கு என்ன ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே தேவைப்படுது. ஒரு ட்ரெண்ட் டேவாவது நமக்கு இங்கே தேவைப்படுது மார்க்கெட் மேலே போச்சு. சிமிலர்லி இங்கே நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் நமக்கு இருக்குது. அப்போ ஏன் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இன்றைக்கி வீக்லி ப்ரொஃபைலும் பார்க்கும்போது நம்ம நேற்றோடைய கான்டெக்ஸ்ட்டை அகெயின் கான்டெக்ஸ்ட்டு லைனாக பாருங்கள், டைம் இல்லைனா டைம் இருக்கும்போது பாருங்கள். ஆனால் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு லேர்னிங் சீரீஸாகவே இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் படித்தவங்களுக்கு இந்த பர்டிகுலர் கான்டெக்ட் செஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது போன கான்டெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன சொன்னோம், இந்த லெவலுக்கு மேலே வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு அனாமலி, அதான் கொஞ்சம் கேப் அப் நடந்திருக்கு. அந்த அனாமலியில் ப்ரைஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா நமக்கு கண்டினியூஸாகவே இல்லை ப்ரைஸ். ஸோ ஒரு இனிஷியேட்டிவாக நமக்கு வந்து இல்லை, பட் ஒரு மூவ் இருந்துச்சு. பட் ஆனால் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்து இந்த வாரம் இருக்குது. சிமிலர்லி இப்போ பாருங்கள், நிஃப்டிலையோ நமக்கு இந்த லெவலுக்கு மேலே வேணும்னு எதிர்பார்த்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி ஒரு கேப் அப் இருந்தது. கேப் அப் ஆன பிறகு மார்க்கெட் அங்கேயே பேலன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த கேப் அப் நான் விட்டுட்டுமேனா அதை பற்றி வருத்தப்படுங்க. அடுத்த வாட்டி இதே மாதிரி கான்டெக்ஸ்ட் வைஸாக எப்படி வந்து ட்ரேட் செட்டப்பை கிரியேட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜியாக எப்படி எடுக்கிறது. அப்போது லாஸ்ட்டு ஃப்ரைடேவுடைய கான்டெக்ஸ்ட்லேருந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் எடுங்க. அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடில் நீங்கள் ஸ்டார்டிங்காக ரெடியாக இருங்க. பட் ஆனால் இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அங்கே ஸ்ட்ராட்டஜியாக கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு கட்டாயம் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், ட்ரேடு செட்டப்பு எடுத்திருந்தாங்கன்னா. ஓகேங்களா? இல்லைனா ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போது வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து சும்மா ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. எப்போ மார்க்கெட்டில் அந்த செட்டப் வருதோ அப்போ ப்ராப்பராக வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸாக நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போது சக்ஸஸ் ஆகும். ஓகே, அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு, அகெயின் இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பையருக்கான இருக்குது. எக்ஸாக்டாக டார்கெட் போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டார்கெட் போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போது இது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இங்கே போய் நான் பை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி நம்மளால் இது பண்ண முடியும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ண கைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நிஃப்டியோடைய ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டு நமக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது, மார்க்கெட்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது நேத்தோடைய கான்டெக்ஸ்டில் கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ அகெயின் ப்ரைஸ் உள்ளே இன்வால்வ் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷனில் தான் ப்ரைஸ் வருது. ஆனால் இது வந்து நியூஸால் இது மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சா, இல்லை வந்து எக்ஸ்பைரிக்காக மூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம். இல்லை ப்ராப்பர் இனிஷியேட்டிவாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஓவர் நைட் சென்டிமெண்ட் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு கேப் அப்பாகவே இருக்குது. அப்போ இந்த சான்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, கிடைச்சி. அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகும், ஃபஸ்ட்டு டார்கெட் இது கொடுத்தோம், நெக்ஸ்ட் டார்கெட் வேணும் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஹை வேல்யூ. அப்போது நமக்கு நிறைய லெவல்ஸ் நீங்கள் வரைவீங்க. ஆனால் விஷுவலாக உங்களை வந்து அந்த விஷுவல் ரெஃபரன்ஸாக உங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து இங்கே ப்ரொஃபைலுக்கு தான் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணாங்க, 40+ இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க அப்பயே வந்து நமக்கு என்ன ஆச்சு, MACD டெவலப் ஆகிடுச்சு, RSI இண்டிகேட்டர் அப்பயே டெவலப் ஆகிடுச்சு, CCI இண்டிகேட்டர் அப்பயே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸ்டொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் அப்பயே டெவலப் ஆகிடுது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதை தவிர வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது, அப்போ ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன், இது எல்லாமே 40 வருஷம் முன்னாடி இருந்தது. அப்போ ஏன் இது அடிஷ்னலாக இந்த ப்ரொஃபைலை கொண்டு வந்தாங்க அப்படின்னும் போது, இதெல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துல விஷுவலாக அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பெல்கோ மெத்தடை அவங்க கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஃபிபனாச்சி இருக்குது, ஹார்மோனிக் பேட்டர்ன் இருக்குது, எலியாட் வேவ் இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? இதை தவிர வைக்ஆஃப் மெத்தடும் இருக்குது. எல்லாமே இருந்தோம். ஏன் இந்த டூல் அங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்றதுக்கு அந்த ரீசன்னா அந்த விஷுவல் ரெஃபரன்ஸுக்காக தான் நம்ம வந்து அதை வந்து, ஏன்னா ஒரு விஷுவலாக தான் நம்ம வந்து சார்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் ஆகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரொஃபைல் வந்து ஹெல்ப்பிங்காக இருக்குது. அப்போ எக்ஸாக்ட். ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் டே கிடையாது, இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் டே இல்லை, இட்ஸ் நார்மல் வேரியேஷன் டே தான். மார்க்கெட் வந்து ஐபி பிரேக் அவுட் இருந்துச்சு, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரெண்ட் இல்லை, பட் ஐபிக்கு மேலே தான் ப்ரைஸ் இருந்து, இது வந்து நார்மல் வேரியேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஏன் ப்ரைஸ் ஃபர்தராக மூவ் ஆகலை, எந்த இடத்துல நமக்கு ஃபர்தராக வந்து பை வால்யூம் நம்ம பார்த்துருக்கணும், அந்த இடத்துல இல்லை அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்போ அதுதான் இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம நேற்றோட கான்டெக்ட்லேயே இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருந்தோம், அதே பிரகாரம் இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட் ஃபாலோ பண்ணோம். ஆல்ரெடி இந்த இடத்துல அனாமலி இருக்குது,
2 நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பிபிஓசி ப்ரொஃபைல் வந்து பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு பிலோவில் வந்து மார்க்கெட் என்ன கொடுக்கல, பிலோ அக்செப்டன்ஸ் கொடுக்கல, ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. ரிஜெக்ஷன் ஆன பிறகு உங்களுக்கு திரும்பவும் மார்க்கெட் பேலன்ஸ் ஆகி பிபிஓசி அபோவ் அக்செப்டன்ஸ் நமக்கு இல்லை, திரும்பவும் ப்ரைஸ் பிலோ அக்செப்டன்ஸ் கொடுக்காம ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, செகண்ட் அட்டம்ப்ட், அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வரும்போது இந்த டேல வந்து நமக்கு எதுவும் அனாமலி இல்லை. ஆனால் இந்த டேல நமக்கு என்ன ஒரு அனாமலி இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன இருந்தது, எக்ஸ்பைரிக்காக மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா, அப்படி இல்லைன்னா இந்த எலெக்ஷன் எக்ஸிட் போலக்காக மூவ் ஆயிடுச்சா, இல்லை ப்ராப்பராகவே இனிஷியேட்டிவ் இருக்காங்கன்னா மார்க்கெட் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு முதல்ல நம்ம தெரியுது. ஷார்ட் டேர்ம் ட்ரேடரோட கண்ட்ரோலாக இருக்குது, ஏன்னா மார்க்கெட் வந்து ஆக்டிவிட்டியில் இருக்குது. அப்போ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பை பண்ணுவாங்க, ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் சேல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணுன்றது இருக்குது. அப்போ மொத்த பணத்தையும் இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பார்ட் பை பார்ட்டாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம எடுத்து அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இடத்துல மார்க்கெட்டோட கன்ஃபர்மேஷன் கூடவே நம்ம வந்து பொறுமை வேணும். அதுதான் இந்த இடத்துல என்ன பேஷன்சி ரொம்ப நமக்கு தேவைப்படுது. ஏன் பொசிஷன் ட்ரேடர்லாம் பயப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேஷன்ஸே இருக்குது. லைட்டாக மார்க்கெட் ஜெர்க் பண்ணிச்சுன்னா உடனே பொசிஷனை கலைச்சிடுவாங்க. அதுதான் சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது ஒரு பொசிஷன் ட்ரேடர், முக்கியமாக பொசிஷன் ட்ரேடருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அகெயின் இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஆர்டர் ஃப்ளோவோட நல்லா டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணும்போது எந்த டேல நமக்கு வந்து செட்டப் இருக்குது அந்த டேல மட்டும் இருக்கணும். அப்போது உங்களுக்கு என்னென்னா அந்த இன்கம் கர்வ் வந்து ஒரு பக்கம் இன்கமாக நம்ம பார்க்கணும், இன்னொரு பக்கம் வந்து இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரிஞ்சிச்சு. அப்போ நாளைக்கு நமக்கு என்ன வேணும், உங்களுக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு அபோவில் இருந்தால் இந்த இடம் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இனிஷியேட்டிவ் பையரோட கன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆகும். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து செல்லர் ஜோனில் இருக்குது, ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட தான் இருக்குது. அப்போ இன்றைக்கே மார்க்கெட்டை நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட தான் இருக்கணும், இல்லைனா 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து இதோடைய கணக்கு. நெக்ஸ்ட், இப்போ இதே விஷயம் நம்ம டெய்லி கான்டெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ இங்கே டெய்லி கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது இந்த டே ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல், இந்த டே உங்களுக்கு பிபிஓசி ப்ரொஃபைல். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது. இந்த பிலோ பேலன்ஸில் மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி அமைச்சிச்சு. ஏன் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே இங்கே வந்து நமக்கு ப்ரொஃபைல் வந்து டெவலப் ஆகிருந்தது, இங்கே மார்க்கெட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துல இந்த ப்ரொஃபைலுக்கு அபோவில் ப்ரைஸ் வந்து கடைசி அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் மூவ் ஆச்சு, இது அக்செப்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேட் எடுத்துக்கும் போது இந்த கேப் அப்புக்கான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ப்ராப்பரான மூவ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட்டு தான் இருக்குது. அப்போ இது அகெயின் இதுவும் ஒரு பேலன்ஸாகவே எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே டிபிஓ இல்லையே அப்படின்னு 1 2 3 4 ஒரு 8 டிபிஓ இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸான ப்ரொஃபைல் தான். அப்போது இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுமா தெரியவே, ஓப்பனாக சொல்கிறேன், மார்க்கெட்டில் அடுத்த நாள் என்ன நடக்கும்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம ஒன்லி பிளான் ஏ பிளான் பி. இப்போ பிளான் ஏ என்னது, மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகி அப்சைட் போகலாம். பிளான் பி என்ன, திரும்பவும் ப்ரைஸ் வந்து இந்த லோக்கு வந்துட்டு திரும்பலாம் சைட்வேஸாக இருக்கலாம், இல்லைனா மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகும். இது வந்து பிளான் பி. இப்போ நம்ம பொசிஷனை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்னு நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும். மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற விஷயம். அப்போ இன்றைக்கி ரெஃபரன்ஸில் இன்றைக்கி ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அது பார்ப்போம். இன்னோட ஆக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியர்லி இன்றைக்கி கேப் அப் இருக்குது. அப்போ அந்த கேப் அப் வந்து உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும், இது என்னவா ஆக்ட் ஆகணும், டிமாண்டாக ஆக்ட் ஆகணும், ஆக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு டிமாண்டாக மார்க்கெட் ஆக்ட் ஆகும். அப்புறம் ப்ராப்பர் ஓகேங்களா, மார்க்கெட் வந்து ஐபி பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் வச்சுது. அதோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு ப்ராப்பர் இங்கே சிபிஐயில் 1 டைம் ஃப்ரேம் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு 1 ஹவருக்கு மேலே மார்க்கெட்டு பெருசாக மூவ் ஆகலை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட்வேஸாக தான் நமக்கு இருந்துச்சு. அகெயின் அந்த பேலன்ஸுக்கு பிலோவில் வந்து மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகுது. அப்போ நாளையோடைய ஓப்பன் வந்து ரொம்ப முக்கியம். அபோவ் வேல்யூ ஏரியா ஓப்பனா, இல்லை வித்தின் வேல்யூ ஏரியா ஓப்பனா, பிலோ வேல்யூ ஏரியா ஓப்பனா அப்படின்ற பார்த்துட்டு, இது வந்து ஒரு ப்ரொஃபைல் ஷேப்பாக இருக்கும்போது பி ப்ரொஃபைலுக்கே உண்டான அந்த கான்டெக்ஸ்ட்டையும் நம்ம நோட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பையிங் டெய்லோடைய ரெஃபரன்ஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இன்கேஸ் இது ரிஜெக்ட் ஆனால் திரும்ப நம்ம ஃபேர் வேல்யூ வரும், இல்லை அப்சைட் போதுன்னா ஆல்ரெடி நம்ம மந்த்லி வீக்லியில் அந்த பெல்கோவில் பார்த்து அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் மூவ். ஓகே, இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து ஆர்டர் ஃப்ளோவில் நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸாவது கிடச்சிருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இன்றைக்கி கிடச்சிருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேப் அப்னாலே மார்க்கெட் அதிர்ச்சி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த கேப் அப்போ மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு இங்கே கேப் அப் ஆகிடுச்சு. இப்போ இங்கே கேப் அப் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் என்ன பண்ணும், உங்களுக்கு அந்த அக்செப்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஏ பீரியடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மூவ் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஹைலியே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு
மார்க்கெட் வந்து ஸ்டாகர் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஹைலேயே நமக்கு என்ன ஸ்டாகர் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டிலில் உங்களுக்கு வந்து வால்யூம் இருக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே நமக்கு வந்து வால்யூம் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன வேணும் உங்களுக்கு அதுக்கான எவிடன்ஸாக பார்த்தீங்கன்னா இல்லை. செகண்ட் கேண்டிலில் வால்யூம் இருக்குது, ஆனால் நமக்கான எவிடன்ஸாக நமக்கு வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியே உங்களுக்கு இல்லை. இதுதான் வந்து நமக்கு வந்து கான்டெக்ட் வைஸாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜியாக ட்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய பெனிஃபிட். அப்போ இந்த இன்றைக்கி வந்து இன்ட்ராடேல் ஆப்பர்ச்சுனிட்டி, இன்றைக்கி இன்ட்ராடேல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையவே கிடையாது மார்க்கெட். இன்றைக்கி வந்து என்னது மார்க்கெட்டு பொசிஷனல் ட்ரேடருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி. ஆனால் பொசிஷனல் ட்ரேட் இன்றைக்கி போய் எடுக்க முடியும், பொசிஷனு எடுக்க முடியாது. எப்போ எடுக்கணும், ஆல்ரெடி கான்டெக்ட் வைஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கும் போது அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இன்றைக்கி இந்த இடத்துல உங்களுக்கு மார்னிங்கே ஃபஸ்ட்டு கேண்டில்லையே உங்களுக்கு வந்து பை வால்யூம் வருது. ஆனால் மார்க்கெட்டில் என்ன இருக்குது உங்களுக்கு ட்ராப் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பை என்ட்ரியை நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் பாயிண்ட்டு ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கணும். ஆனால் மார்க்கெட் ஆச்சு அடுத்த கேண்டில் சரசன்னு கீழே கொண்டு வந்தான். அப்போ முதல் 15 நிமிஷமே உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பயமுற்றி மார்க்கெட்லேருந்து வெளியே. அப்போது ஆல்ரெடி கேப் அப் ஆகிருக்கு மார்க்கெட்டு. அப்போ அந்த கேப் அப் அதிர்ச்சியிலேருந்து மார்க்கெட் என்ன ஆகணும், செட்டில் டவுன் ஆகணும். அப்போ செட்டில் டவுன் ஆன பிறகு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல எப்படி ஒரு இன்ட்ராடேவை நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லா நாளும் இன்ட்ராடேக்கான நாள் இல்லை. அதனால் யாராவது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, லைவ்குள்ளே கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சிலர், அதெல்லாம் இருக்கீங்கன்னா எல்லா நாளுமே ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்து இது பண்ணாதீங்க. அப்போது என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கரெக்டாக ட்ரேட் எடுக்கணும். என்றைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோ அன்றைக்கி வந்து என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் லேர்னிங்காகவும் அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி முன்கூட்டி நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்றதை நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம் வருது, ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை, ப்ராப்பரான டெசிஷன் வந்து அங்கே இல்லை, கன்ஃபர்மேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு சேம் பிளேஸில் உங்களுக்கு வால்யூம் வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் கேண்டில் வால்யூம் வருது. அப்போது இந்த இடத்துல வந்து எஸ்எல் பாயிண்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒன்று தான் இன்றைக்கி வந்து இருக்குது. அப்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் பையராக நீங்கள் ட்ரேட் எடுத்துனா உங்களுக்கு ப்ரீமியம் ஏறி இருக்காது ஒரு மாதிரி. ஏன்னா ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஐவி ஏறினாலும் ஐவி குறையதான் ஆரம்பிக்கும், உங்களுக்கு ப்ரீமியம் தான் கரைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுவும் அந்த சேலஞ்சஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் வந்து எந்த இடத்துல, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ண ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயப்படுவீங்க. ஏன் பயப்படுவீங்க, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து சல்லுன்னு நீங்கள் இறங்குனால திரும்ப இந்த இடத்துல நீங்கள் போகிறதுக்கு பயப்படுவீங்க. ஓகேங்களா? ஓகே, அகெயின் கன்ஃபர்மேஷன் அப்போ இந்த இடத்துல அந்த பிகினிங்கில் நீங்கள் பார்த்து அந்த ட்ரேட் செட்டப்பை வந்து ப்ராப்பராக நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், பொசிஷனாக. அப்போ இன்ட்ராடேலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொசிஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இங்கே வால்யூம் வருது. ஓகே, இதை நீங்கள் கன்ஃபர்மேஷனே எடுத்துக்கிட்டு ஆனால் ஸ்டிக்ட்டு எஸ்எல்லாம் வைக்கணும். நெக்ஸ்ட் இங்கே வால்யூம் வருது, ஆனால் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டிக்ட்டு ட்ரைலிங் டாப் லாஸாக இங்கே மூவ் ஆகணும். நெக்ஸ்ட்டு திரும்ப எப்போ நமக்கு வால்யூம் வருது பார்த்துட்டே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் வால்யூம் இருக்குது, ஆனால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு எங்கே வால்யூம் வருது, இந்த இடத்துல வால்யூம் வருது, ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரவே இல்லை. செக் பண்ணிங்களா, வால்யூம் வருது ஆனால் கன்ஃபர்மேஷன் வரல. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன பை அண்ட் செல் ஃபுல் அண்ட் ஃபுல் பையர்ஸை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. யார், செல்லர்ஸ் வந்து பையர்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ செல்லர்ஸை வந்து பையர்ஸை செல்லர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயம் என்ன, அப்சர்வேஷன் ஆஃப் பையிங் நடந்திருக்கு. அப்போ அடுத்ததாக இங்கே யார் என்ன ப்ரூவ் பண்ணணும், செல் வால்யூமை விட பை வால்யூம் இங்கே நமக்கு அதிகமாக ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான எவிடன்ஸு இன்றைக்கி கொடுக்கவே இல்லை மார்க்கெட். ஓகேங்களா? வால்யூம் வருது உடனே மேட்ச் ஆகுது, வால்யூம் வருது மேட்ச் ஆகுது. அப்போ இந்த இடத்துல இந்த கேப் அப்போ அவங்க இன்னும் ப்ராப்பராக அக்செப்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி இல்லவே இல்லை. இந்த கேப் அப்போ இன்னும் அவங்க ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணதுக்கான ரீசன் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மணி உள்ளே வரவே இல்லை, மேனேஜ் தான் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அப்போ அதுக்கான கன்ஃபர்மேஷன் நாளைக்கு எனக்கு வேணும். அப்போ அந்த கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ண தான் ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்க போது நான் ப்ராப்பர் நான் இங்கே மார்க்கெட்டில் ஹெட்ஜிங்கோடு இருக்கணும். ஓகே, கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ அகெயின் மார்க்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒன்லி மேக்ஸ் பர்ஃபெக்ட். அவசரப்படாதீங்க, மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுங்கள். முக்கியமாக கோர்ஸை ஜாயின் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. ஒரு சில ஆரம்பத்தில் புரிஞ்சுட்டு உடனே ட்ரேடுக்கு போகவே கூடாது. நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பேக் டெஸ்ட்லாம் முடித்து மார்க்கெட்டோடைய அந்த கிரிட்டிக்கல் சினாரியோஸ்லாம் எடுங்க. எந்த இடத்துல கிரிட்டிக்கலாக மார்க்கெட் சினாரியோ இருந்தால் அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். புரிஞ்சிக்க முடிஞ்சால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து ட்ரேடிங்குள்ளே நம்ம போவோம். Okay, so that's all for the day. We'll see you on next session. Thank you.